نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே 50 வயதிற்கு பின்னர் குடும்ப வாழ்வு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் எந்த அளவில் நீங்கள் பெருமதியை உணர்ந்திருப்பீர்களோ தெரியாது. ஆனால் இது கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. சமுதாய செய்திகளை பார்க்கிற நேரத்தில் இதை பலர் சொல்ல முடியாமல் பேச முடியாமல் அந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் இயல்பாகவே என்ன செய்யலாம், எமது குடும்பங்களிலும் எமது சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்யலாம், இதை புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்ற பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜோடியாகவே மனிதனை என்ன செய்கிறான், படைக்கிறான். ஒருவருக்கொருவர் ஆறுதல் அடைந்து கொள்கின்ற அமைப்பிலும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி பரிமாறுகின்ற அமைப்பிலும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். ஆணை பொறுத்தவரைக்கும் குடும்ப செலவுகளை பொறுப்பெடுத்து அந்த மனைவியை கவனித்து தன் குடும்பத்தை கவனித்து அந்த குடும்பத்தை ஒரு அளவுக்கு ஒரு எல்லைக்கு கொண்டு போகின்ற பொறுப்பை ஆண்மகன் எடுத்துக்கொள்கிறான். அந்த குடும்பத்துடைய மற்ற பகுதிகளை, வீட்டுடைய பகுதிகள், வளர்ப்பு, இது போன்ற உயிரோட்டமான பகுதிகளை ஒரு பெண் என்ன செய்கிறாள், சுமந்து கொள்கிறாள். இப்படியே அவர்கள் குறிப்பிட்ட இளம் வயது ஆசையிலிருந்து இளமையை தாண்டி ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிற நேரத்தில் 60-70 என்ற வயதை அடைந்து விடுகிறார்கள். குடும்ப வாழ்க்கை பற்றி பேசப்படுகின்ற எல்லா தலைப்புகளையும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் 50-60 வயதுக்கு பின்னால் உள்ள பகுதிகள் மிகவும் குறைவாகத்தான் பேசப்பட்டிருக்கும். அதில் குடும்ப வாழ்க்கையுடைய செய்திகளில் அதிகமானவைகள் திருமணம் முடித்த நாளிலிருந்து பிள்ளைகள் திருமணம் முடிக்கின்ற நாள் வரைக்கும் உள்ள பகுதிகளை கவர் பண்ண மாதிரி தான் அந்த உரைகளும் என்ன செய்யும், அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் அப்படி சொல்கிறதா, அல்லது அந்த இருவரும் கணவன் மனைவியாக வாழுகின்ற காலம் எல்லாம் அவர்கள் விவாகரத்தாகி அல்லது மரணித்து இந்த மாதிரியான ஒரு நிலை அடையும் வரைக்கும் அவர்கள் கணவன் மனைவியாக வாழுகின்ற காலம் எல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையுடைய சட்டங்களை இஸ்லாம் சொல்கிறதா என்று கேட்டால், இறுதி நிலை ஒன்றில் மரணம் அல்லது விவாகரத்து என்கின்ற ஒன்று நடக்கும் வரைக்கும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற எல்லா சட்டங்களும் எல்லா நிலைகளுக்கும் பொருத்தமானது. அவர்களுக்கு சொல்லப்பட்ட கணவன் மனைவி கடமைகள் என்பது இருவருக்கும் இரு நிலையிலும் என்ன பொருத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இளமையிலே இருக்கக்கூடிய நாம் அல்லது குறிப்பிட்ட வயதை அடையாத நாம் சில பொழுது அவைகளை கவனிக்க தவறிவிடுகிறோம். கவனிக்க தவறுதல் என்பது என்னென்ன விளைவுகளை எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் உணரவில்லை. இதில் பெற்றோர்களுடைய, அதாவது அந்த வளர்ந்து இருக்கக்கூடிய 50 அல்லது 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு இதில் குற்றவாளிகளாக இந்த சமூகத்தினரும் அவர்களுடைய பிள்ளைகளும் இருந்து, முதலாவது அவருடைய பிள்ளைகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி கூடுதலாக பேசப்பட வேண்டும். இது ஏன் பேசப்பட வேண்டும் என்பதை நான் பேசி முடிகிற நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்பதை 50 வயதுக்கு பின்னர் இந்த தலைப்பு எப்படி இருக்கிறது சொன்னால், மரணத்தை பின்னால் வாழ்க்கை அப்படி என்ற மாதிரி இருக்குது. மரணத்தை பின்னால வாழ்க்கை அப்படி என்பது நாங்கள் மறுமை வாழ்க்கை ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு அதான் வாழ்க்கை. ஆனால் உலக ரீதியாக பார்த்தீங்க என்று சொன்னா வாழ்க்கை என்று மரணத்துக்கு முந்தையா பிந்தியா, மரணத்துக்கு முன்னர் அதான் வாழ்க்கை. உலக ரீதியாக எடுத்தோம் என்று சொன்னால் நம்பிக்கை அடிப்படையில், நமது அக்கீதா அடிப்படையில் நமக்கு மறுமைதான் என்ன, அதுதான் வாழ்க்கை எங்களுக்கு. அதே போல 50 வயதுக்கு பின்னால் குடும்ப வாழ்க்கை என்று எப்படி இருக்கு என்று சொன்னால், நோயில் ஆரோக்கியம் என்ற மாதிரி, மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது. 50 வயதுக்கு பின்னால்தான் குடும்ப வாழ்க்கையே இல்லையே. எங்களை எத்தனையோ பேருக்கு 45 வயசுல குடும்ப வாழ்க்கை முடிஞ்சாச்சு. 50 வயதெல்லாம் என்னது பூமச் என்ற லெவல்ல தான் நிறைய பேருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் ஆண் ஒரு ஏடிஎம் மெஷின் போலையும், பெண்கள் வீட்டில் ஒரு என்ன ஹவுஸ் மேட் போலையும் தான் லைஃப். இப்படித்தான் பெரும்பாலானவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 5, 10, 15 வருடங்களுக்கு பின்னால் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் ஆங்காங்கே ஓய்வு கிடைக்கின்ற பொழுது கொஞ்சம் பீச்சுக்கு போய் வருவது, அங்கே போயிட்டு வந்தா நம்ம குடும்பமாக கணவன் மனைவி ஆகிக்கிறோம் ஃபீல் பண்ற இடம் அதுதான். மற்றபடி குடும்ப வாழ்க்கை என்பது அவர்கள்ட்ட என்ன
முடிந்து போன ஒரு செய்தியாகத்தான் நிறைய பேர் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்துட்டான்னு வைங்களே, அவனுடைய குடும்ப வாழ்க்கை 15-14 வயசுல அந்த புள்ள 15-14 வயசு அடைஞ்சன்னு வைங்களே, அதுக்கு பின்னால இவர்கள் 2 பேரும் கணவன் மனைவி என்ற ஃபீலிங் வர்றது மிச்சம் கஷ்டம். நாம 2 பேரும் கணவன் மனைவி என்று அவர்கள் உணர்வது உணர்த்தினா தான், அல்லது எங்கேயாவது ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தால் தான் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் என்றதை என்ன செய்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் இவர் உழைப்பவராகவும் அந்த உழைப்பை செலவழிப்பவராகவும் மனைவி 2 பேரும் சேர்ந்துதான் இந்த குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணும் என்பதில் பாடுபடுகின்றவர்களாக உணர்வார்கள். இது மோசமானதல்ல, நல்ல விஷயம். அதற்குத்தான் இருவரும் இணைந்திருக்கிறீர்கள். ஆனால் இது என்னென்ன இது போன்ற நிலை மட்டும் என்னென்ன விளைவுகளை பின்னால் ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் உணர தவறிவிடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இஸ்லாம் எந்த இடத்திலும் கணவன் மனைவி என்ற வாழ்க்கையை வயது வைத்து வித்தியாசப்படுத்தவில்லை. மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலோ கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையிலோ வயதை வைத்து இஸ்லாம் என்ன செய்யவில்லை, வித்தியாசப்படுத்தவில்லை. உடல்நிலைகளால் மனைவிக்கு ஒரு விஷயம் ஈடுபட முடியாமல் செய்ய முடியாமல் போகலாம், கணவனுக்கு ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போகலாம், உடல்நிலை, நோய், ஆரோக்கியம், இந்த பிரச்சனைகள் போகலாம். ஆனால் வயதை வைத்து இஸ்லாம் எதையும் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் நீங்கள் வெளிப்படையாக ஒரு புள்ளி விவரத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் சந்தேகம் இல்லாமல் 75% 50 வயதுக்கு பின்னால் குடும்ப வாழ்க்கை என்ற சிந்தனை அவர்களுக்கு பிள்ளை வளர்ப்பிலும் பிள்ளை படிப்பிப்பதிலும் பிள்ளை திருமணம் முடித்து வைப்பதிலும் தான் இருக்கிறதே தவிர கணவன் மனைவி என்கின்ற அந்த உணர்வு என்பது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருப்பதுதான் 100% உண்மையான 100% உண்மையான செய்தி. 75% இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது என்னென்ன தவறான விளைவுகளை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் உணர மறந்து விடுகிறோம். 50 வயதுக்கு பின்னால் எப்படி இன்றைய குடும்பம் செல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் சேர்த்து வைக்கணுமோ அவங்கள பிரிச்சு வைக்கிறாங்க, யாரெல்லாம் பிரிச்சு வைக்கணுமோ அவங்கள சேர்த்து வைக்கிறாங்க. யாரெல்லாம் சேர்த்து வைக்கணும், கணவன் மனைவி எப்பயும் சேர்ந்துதான் என்ன செய்யணும் இருக்கணும், அவர்கள் சேர்ந்துதான் தூங்கணும், அவர்கள் சேர்ந்துதான் வாழணும். அவங்கள பிரிச்சிடறாங்க. அவருக்கு ஒரு ரூம், இவங்களுக்கு ஒரு ரூம். அந்த ரூமுக்குள்ள இரவுல தூங்குறது என்றது ஒரு பெரிய வெட்கமான செய்தி. அப்படியே தூங்கி விட்டாலும் கேட்டனெல்லாம் இழுத்து விட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு என்ன அந்த மாதிரி வாழ்றதா ஒரு டீசென்டான லைஃப். ஆனா யாரை சேர்க்க கூடாது, பிள்ளைகளுக்கு 13-14 வயசு வந்துட்டு அவர்களை சேர்க்க கூடாது. அவங்கள ஒரு ரூம்ல என்ன செய்யறாங்க தங்கி கொண்டு, அவங்கள தம்பி தங்கச்சி அப்படி உண்டா தான் என்ன செய்யணும் இருக்கணும். அப்படி என்று சேர்க்க வேண்டியவர்களை பிரிக்க வேண்டியவர்களை சேர்த்து யார் செய்யறாங்க, இது அந்த சமூகம் செய்து அந்த பிள்ளையும் செய்து அவர்களே அதை எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க, அவர்களே அதை அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மனைவி குறிப்பிட்ட வயது ஒரு 50 வயது 45 வயது என்று ஆகிவிட்டால் அவங்க ஒரு ஃபீலிங்குக்கு வந்துறாங்கன்னு சொன்னா, இனி நம்ம மெஷின் தான், பிள்ளைகளை பார்க்கணும், அந்தந்த வேலைகள் தான் நமக்கு பொறுப்பு. அவர் நோயாளியாக இருந்தால், கணவன் நோயாளியாக இருந்தால் அவருக்கு அந்தந்த டைமுக்கு என்னது மருந்தை கொண்டு போய் கொடுத்துடணும், அவரை ஒழுங்குபடுத்திடணும், அவரை கிளீன் பண்ணிடணும், இதான் நமது பொறுப்பு. மற்றபடி அவர் ஒரு ஜடம், இவர் ஒரு ஜடம், இதுதான் சிந்தனை. இதற்கு அடுத்தது எங்கேயாவது சந்தோஷம் இவர்களுக்கு வருமாக இருந்தால் அது எங்க வரும் தெரியுமா, வேற யாருக்காவது சந்தோஷம் வந்தா இவங்களுக்கு சந்தோஷம் வரும். பிள்ளைகள் திருமணம் முடிச்சா இவங்க சந்தோஷப்படுவாங்க, பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்தால் இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது இன்னொருவருடைய சந்தோஷத்தில் தான் இவர்களுக்கு சந்தோஷம் வருமே தவிர இவங்க 2 பேரும் தனித்து சந்தோஷப்படுவதற்கான சந்தர்ப்பமும் இல்லை, சமூகம் உருவாக்குவதும் இல்லை. இப்படியே வாழ்ந்துட்டு போனா என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இந்த வாழ்க்கை எப்படி எங்களுக்கு அமைத்து தந்தானோ அந்த இயல்பை ஏற்றுக்கொள்ளாது விட்டால், அந்த இயல்பை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த லைஃப்ல நாங்க போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும் என்பதில் எள்ளின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. எங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒவ்வொரு பகுதியாக சொல்லி வருகிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பல செய்திகள் எங்களுக்கு கிடைக்குது. 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வைத்தியர் தன் பேஷண்ட்களை டெஸ்ட் பண்ற நேரத்தில் ஆபாசமாக நடந்து கொண்டார். இன்னொரு செய்தி, ஒரு வயோதிபர் காட்டில் என்ன செய்யறாரு, சின்ன பிள்ளைகளோடு என்ன செய்யறாரு, தவறான முறையில் நடந்து கொள்ற செய்தி என்ன செய்து அகப்படுது. இது போன்று பல செய்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் செய்திகள் அவங்க தெரிஞ்ச செய்திகள் உண்டு. ஒரு வயோதிபர் 60 வயதுக்கு மேற்பட்டவர் 70 வயதுக்கு மேற்பட்டவர் இப்படி நடந்தார் அப்படி நடந்தார் செய்திகள் ஊர்ல தாராளமா கிடைக்கும், செய்திகள்ல தாராளமா பார்க்கலாம். உடனே நம்ம சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, இந்த வயசுல இவனுக்கு தேவையா, நம்ம என்ன சொல்றது, இந்த வயசுல இது இவனுக்கு தேவையா, இப்படி ஒரு சூழ்நிலை வரலாமா, எவ்வளவு ஒழுக்கம் கெட்டவங்களா இருக்கிறாங்க அப்படி என்ற பேச்சை நம்ம பேசுறோம். நியாயமான பேச்சும் தான். ஆனால் ஏன் அப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள், இந்த விளைவுக்கு எது காரணம்,
ஏன் இது அங்கே போய் சேர்த்தது? இதை பற்றி நம்ம யோசிப்பதே கிடையாது. ஒரு இளைஞன் தவறாத இடத்தில் ஒரு வயோதிபன் தவறுகிறான், ஒரு இளைஞன் வீழாத இடத்தில் ஒரு வயோதிபன் என்ன செய்யறான்? வீழ்ந்து போறான் என்பதை பற்றி நம்ம கண்டுகொள்வதும் இல்லை. கண்டுகொள்கிற நேரத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுப்பதும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஒழுக்கக்கேடு மாத்திரமல்ல, பல காரணங்கள் உண்டு. அதுல முதலாவது ஒழுக்கக்கேடு. இந்த ஒழுக்கக்கேடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் தன் உணர்வுக்கு வடிகாலாக நினைப்பது மனைவியை. உணர்வுக்கு வடிகாலாக நினைப்பது மனைவியை. இப்ப 65 வயசு 70 வயசுல ஒரு வயோதிபர் இருக்கிறார். அவர் தன் மனைவியை அணைக்க முடியவில்லை, தன் மனைவியை முத்தமிட முடியவில்லை, தன் மனைவியோடு தூங்க முடியவில்லை, ஒரே அறையில் இருக்க முடியவில்லை, ஏன் ஒரு சாதாரணமாக ஒரு உணர்வோடு பேசிக்கொள்ள முடியவில்லை. இந்த நிலை இருந்தால் அவனது உணர்வு யாரோடு? வேற யாரோட இல்ல, மனைவியோடு. மனைவியோடு அப்படி நடக்க முடியும். தன் மனைவி தன் பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான், தன் சொத்துல வாழ்றான், தனது பணத்துல வாழ்ந்தவன். ஆனால் இவனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, அந்த மனைவிக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை சமூகம் ஏற்படுத்தினால், அல்லது அந்த பல பெண்களை ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தி விட்டால் ஒரு ஆணுடைய உணர்வு அடங்கிருமா? அடங்கிறார். அவனது உணர்வுகள் எப்படியெல்லாம் தவறாக வெளிப்படும் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் உண்டு. அது ஒரு செய்தி. சிலர் கேள்வி கேட்கிறாங்க, என் தந்தை என்னை முஆனகா செய்கிறார், தந்தைக்கு வயசு எத்தனை? 70. கூடுமா கூடாதா? கூடுமா? எத்தனை வயசுல அப்படி முஆனகா செய்யறாரு? அணைச்சுக்கிறாரு. பிள்ளைய கண்டா மகளை கண்டா அணைச்சுக்கிறாரு. எத்தனை வயசுல அணைச்சுக்கிறாரு? 40ல அந்த பழக்கம் இல்ல, 50ல இல்ல, 60ல நடக்குது, 70ல நடக்குது. அவரே எதிர்பார்க்கல. பாசம் என்று சமூகம் பேர் சொல்லுது. அது பாசம் அல்ல, ஆபாசம். அது பாசம் அல்ல, அது ஆபாசத்துடைய விளைவு. ஆனால் தந்தையாலும் உணர முடியவில்லை, மகளாலும் உணர முடியவில்லை. பாதுகாப்பான ஆபாசம். ஆபாசமாக பாசத்தை பார்க்க சொல்லல. ஆனால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பழக்கம் ஒரு 50-60 வயதிலே வெளிப்படுகிறது. முஆனகா செய்கிறார், முத்தமிடுகிறார். இது பல, அதாவது சாதாரணமாக ஒரு பெரிய பிரயாணத்திலிருந்து வந்தா கூட பரவாயில்ல, ஊர்ல இருந்து வெளியே வர நேரத்தில், இன்னொரு ஊருக்கு போய் வர நேரத்தில், ஒரு மார்க்கெட்டுக்கு போற வர நேரத்தில் இப்படி நடந்து கொள்கிறார். இது என்ன விளைவு? எதனுடைய வெளிப்பாடு? நிச்சயமாக இது ஆபாச உணர்வுடைய வெளிப்பாடு என்பது சந்தேகமே கிடையாது. ஆனால் இது எதன் காரணமாக வெளிப்படுகிறது நம்ம யோசிக்கிறது இல்லை. பாசம் என்றதுக்கு பேர் வைத்திருப்போம், பாசம் என்று பேர் வைத்திருப்போம். பெரும்பாலானவர்களோடு இது போன்ற செய்திகள் சமுதாயத்தை வெளிப்படுவதை நீங்க பார்க்கலாம். சிறுவர் சிறுமியுடைய செய்திகள் தான். 5 வயசு புள்ள, 9 வயசு புள்ள, 10 வயது பிள்ளை இவரோடு தவறாக நடந்தார், அப்படி நடந்தார், இப்படி நடந்தார் செய்தி வருகிறது. ஏன்? அவர் சமுதாயத்தில் டீசென்டாக இருப்பாரு, கண்ணியமானாக இருப்பாரு. அதனால நல்ல சிந்திக்க கூடியவர்களிடத்தில் தனது உணர்வுகளை காட்ட முடியாது. மானம், அகௌரவம் என்ற ஒரு பிரச்சனை வரும். அதனால் விளங்காதவர்களிடத்தில் இது போன்ற செய்திகளையும் சேட்டைகளையும் செய்ய போய் அகப்பட்ட இத்தனை முதியவர்கள் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். காரணம், இது தவறு, அதை நியாயப்படுத்தவில்லை. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம், நம்பிக்கையான இடத்துல நடக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது வயோதிபத்தின் பின்னால் விபச்சாரம் செய்கின்றவர்களை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், தண்டனை விட மேலதிகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த நிலை உருவாகுவதற்கு ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய மனைவி, ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய கணவன், இந்த உணர்வுகள் கூட ஆரம்ப காலத்தில் இருந்ததை போன்று இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் சாதாரணமாக கூட ஒன்றாக தூங்க முடியாத ஒரு சூழலை இந்த சமுதாயம் ஏற்படுத்தி. முதலாவது சொல்ற பிள்ளைகள், என்னவாப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது டீசென்ட் இல்லையான்னு கேட்கலாம். டீசென்ட் இதுல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒன்றா தூங்குறதுல அதுல கூட டீசென்ட் இல்ல. அப்படின்னா என்ன? வேற மாதிரி தூங்கணும், வேற மாதிரி இருக்கணும். நீங்க போய் இப்படி இருக்கிறீங்களே, அந்த ஒரு 60 வயசுல புள்ள உண்டாகி 2 பேர் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னு அப்புறம் வாழலாம்னு நினைக்கிறீங்க? விபச்சார குழந்தையோட மோசமா என்ன செய்யறாங்க பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு போகாது விட்டாலும் கூட சரி, சமூக சூழல் அதை தடுக்கிறது என்றாலும் கூட அவர்கள் ஒன்றாக இருப்பதில், ஒன்றாக திரிவதில், ஒன்றாக வாழ்வதில் இந்த சமுதாயம் அங்கீகரிக்கிறதா? பிள்ளைகள் அங்கீகரிக்கிறான் கேட்டால் இல்லை. எனவே முதல் பிரச்சனை ஒழுக்கக்கேடு உண்டாகுவதற்கு முதல் காரணமே அவர்களோடு, அவர்கள் தம்பதிகளாக இறுதி வரைக்கும் இந்த சமுதாயம் அவர்களை அங்கீகரிக்காதது, அவர்களை அங்கீகரிக்காதது, பிள்ளைகள் அங்கீகரிக்காதது, அதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்யாதது என்பதை நாம் யோசிக்கிறோம். இல்லை, நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ அகப்பட்டவர்கள் மட்டும்தான் இதில் குற்றவாளிகள். இல்லை, அகப்படாமல் இருக்கிறார்கள் அப்படி என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். பாதிக்கப்படாமல் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சிலர் என்ன நினைச்சிட்டாங்க, 60 ஆகிட்டு 70 ஆகிட்டு அதனால சின்ன பிள்ளைகள் அவரோட பழகிறது பிரச்சனை இல்லை. இல்லை, பிரச்சனை தான். சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆம் பெண் சட்டம் என்பது எல்லாருக்கும் எல்லா வயசுக்கும் ஒன்றுதான். நம்ம நினைக்கிற மாதிரி 60 தாண்டிட்டார் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு தேவையான்னு கேட்கிற மாதிரி இல்லை. இஸ்லாமிய சட்டம் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறாண்டா, அது 70க்கும் தான், 80க்கும் தான், 40க்கும் தான், எல்லாருக்கும் உள்ள சட்டம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒழுக்கக்கேடுகளுடைய பின்னணிகள் இது மாத்திரமல்ல வெளிப்படும். நல்ல ஒழுக்கமாக பேச வேண்டிய வயசு 60-65, அப்பதான் டபுள் மீனிங்லேயே பேசிக்கிட்டு இருப்பான்.
எல்லாரையும் சொல்லல, ஆனா சிலர் இரண்டு கருத்திலே பேசிக்கிட்டு ஏன் உணர்வுடைய வெளிப்பாடு முதலாவது வெளிப்படுத்த வேண்டிய இடம் மனைவி. மனைவிட்டு அப்படி ஒரு வார்த்தை பேச இயலாது. நான் நீ எப்ப திருமணம் முடிச்ச தெரியுமா இதை பேசுற வயசான்னு கேட்கிறாங்க. 60 நான் நின்று திருமணம் முடிச்ச காலத்துல எப்படி இருந்தோம், இது பேசுற வயசா பிள்ளைகளா இருந்து பேரம் பேத்தி கண்ட பின்னால் இதை பேசுறீங்களே என்ற ஒரு கல்யாண நாளை பத்தியே நமக்கு என்ன செய்யலாது பேசலாம் இருக்கிற வயசு. அதனால எங்கெங்கெல்லாம் இது போன்ற தலைப்புகள் வருமோ அங்க முந்தி அடிச்சுட்டு பேசுறவர் அவர் இருப்பாரு. ஏன் உணர்வுடைய வெளிப்பாடு டபுள் மீனிங்ல பேசுற அது பேச இப்படிப்பட்ட வயசுல உள்ளவர் இதை பேசுறாரு அப்படின்னு நம்ம வெட்கப்படுவோம். ஆனா வெட்கப்படுத்துற பின்னணி என்ன, என்ன காரணமாக இது ஏற்பட்டது? ஒழுக்கத்துக்குரிய வடிகாலாக இஸ்லாம் சொன்னது திருமணம். அந்த திருமணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி அந்த உறவு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எத்தனை வருஷமா, ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் அல்ல, 3 வருஷம் அல்ல, தசாப்த கணக்கில் பாதிக்கப்பட்டிருந்தால் எப்படி ஒரு ஆண்மக விஞ்ஞானம் என்ன சொல்லுவென்றால் 80 வயதுக்கு பிறகுதான் ஒரு ஆணுடைய நாட்டம் ஆசையில குறைஞ்சு போகுது, இந்த பாலியல் வாழ்க்கையில குறைந்து போகிறது என்று சொல்லுது. 80 வயசுக்கு பிறகு, 80 வயதுக்கு முந்தி 70 60 எல்லாம் இந்த சிந்தனைகள் அவரிடத்தில் இருக்கிற நேரத்தில் தன் மனைவியோடு 30 வருடங்கள் வாழ்ந்த மனைவி, 40 வருடங்கள் வாழ்ந்த மனைவியோடு உணர்வு ரீதியாக கூட பரிமாற முடியாத, ஒன்றாக ஒழுங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக ஒழுக்கக்கேடுகள் இந்த சமுதாயத்தில் வெளிப்பட்டே ஆகும். அதை வெறும் ஏச்சாலும் பேச்சாலும் தண்டனையால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டும். மனைவிமாருக்கு பிள்ளைகள் உணர்த்த வேண்டும், சமுதாயம் உணர்த்த வேண்டும். நமது மனைவிமார்களை அதற்கென்று அந்த வயதிலிருந்து தயார்படுத்த வேண்டும், பேச வேண்டும். இந்த மனோநிலை வர வேண்டும். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அந்த வயசுல உள்ளவங்களை பாருங்க, நிறைய எப்ப பார்த்தாலும் சண்டை. 55 60 ஆயிட்டு வைங்களே, சிலர் சொல்லுவாங்க 30ல ஆரம்பிச்சது இன்னும் சண்டையில தான் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. பேசினா சண்டை. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கணவன் மனைவி 60 வயசு 65 வயசு கண்டாலே சண்டை. மனைவி வருவதை கணவன் கண்டாலே கையில உள்ள தடி எடுத்து விளையாட்டி வீசி, என்ன உன்னை கண்டாலே எனக்கு கோபம் வருது, சண்டை. எதுக்கு சண்டை பிடிக்கிறாங்க, ஏன் சண்டை பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. அவள் எனக்கு சாப்பாடு வைக்க கூடாது, அவள் ஏன் ரூமை கூட்டக்கூடாது, அவளை நான் பார்க்க கூடாது, அவள் எங்கேயாவது தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பு, அங்க அனுப்பு, இங்க அனுப்பு என்று சொல்லி நிறைய பிரச்சனைகளை பெற்றோர்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம், உணரலாம். இவன் என்ன நினைக்கிறான், வயசாளி தான், ஒரே சுருக்கமா முடிச்சிருக்க எல்லாத்தையும், வயசு போயிட்டு அதனால் அவர் அப்படி என்ன செய்யறாரு, பேசுறாரு. அன்புள்ள சகோதரர்களே, கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு காதல் உணர்வும் இது போன்ற உணர்வுகளும் பரிமாறப்படாத இருந்தால் நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக குடும்ப பிரச்சனை வெறுப்பு இருக்குது. சிலர் எந்த அளவுக்கு கண்டால் தலையில வெறுப்புள்ளவர்களாக மாறுவார்கள், மென்டலாக என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறுவாங்க. வித்தியாசமான கற்பனைகளை பண்ணுவார்கள், கேட்காத சத்தங்கள் அவங்களுக்கு கேட்கும். வீட்டில் யாரோ வார மாதிரி சொல்லுவாங்க, மனைவி மீது அவதூறு சொல்வார்கள், மனைவி மீது அவதூறு சொல்லுவாங்க. இவளுக்கு தவறான தொடர்பு இருக்குது, இவளுக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அவதூறு சிந்தனைகள் வருவதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? மனைவி தவிர்த்து வாழ்வது, அந்த குடும்பத்தினர்கள் அவர்களை பிரித்து வைப்பது, பிள்ளைகள் பிரித்து வைப்பது, சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இருப்பதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள வெறுப்பு வந்து சண்டையாக மாறுவதற்கெல்லாம் காரணமாக அமைவை பார்க்கணும். வெறும் சண்டை அல்லது அவர்கள் இருவருக்கும் இடையிலே உள்ள அந்த நெருக்கமின்மை, அந்த பற்றின்மை, அந்த உணர்வின்மை, அந்த உணர்வுகளை பரிமாற முடியாத அந்த சூழ்நிலை அவர்கள் இருவருக்கும் பெரிய சண்டைகள் ஏற்படுத்தும். ஆனா அதே வயசுல பலரை பார்க்கிறோம், ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு இவருக்கு 60 அவருக்கு 70, 2 பேரும் ஸ்கூட்டில திரிவதும் பீச்சுக்கு போறதும் அங்க வாரதும் சிரிக்கிறது, அதை பார்த்து கொஞ்சம் பேர் தேவையானவங்களுக்கு இந்த வயசுல என்று எதை அதை பார்த்துட்டு இவனுக்கு முடியாத அவங்க செஞ்சுட்டீங்களே என்று சொல்லி பொறாமப்படுவதை பாருங்க. சில இளம் வயது ஜோடிகள் முதிய வயது வாழ்க்கையில் இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து பொறாமைப்படுவதாக புள்ளி விவரங்கள் என்ன செய்யறாங்க, தொகுத்திக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் இருவரை பிரிக்க முடியாது, அவர்கள் இருவருடைய வாழ்க்கை தனி. நீ வந்து என்ன இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகலாம், என்ன எங்கள் 2 பேரும் தனியாக விட்டுற மனைவி ஸ்டடியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு கணவன் அதில் மிகவும் நாட்டமுள்ளவனாக இருப்பான். ஆனால் கவலையான விஷயம் என்ன தெரியுமா, எதற்காக வேண்டி இந்த மனைவிக்காக வேண்டி என்று வாழ்கிறாரோ, இஸ்லாம் அனுமதித்த 2ஆம் திருமணம் என்கின்ற ஒன்றை முடிக்காமல் இந்த மனைவியுடைய கண்ணீரை பயந்து எவனெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக இந்த கதை. யாருக்கு இந்த கதை? மனைவி என் மனைவி கண்ணீர் வடிக்க கூடாது, என் மனைவியோட வாழ்க்கை அதுக்காக நான் உழைக்கணும், அதுக்காக வேண்டி கொடுக்கணும், அதுக்காக வேண்டி வாழணும் என்று சொன்னவன் என்றைக்கு என்னுடைய சம்பாத்தியம் கட்டாதோ அன்றைக்கு வீட்டுல வாசல்ல ஒரு சேரை போட்டு உட்கார வச்சாச்சு. உங்களுக்கு தான் மகன் சம்பாதிச்சு தானே, வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானேன்றாங்க. முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தான் சாப்பாடு தனியா வருது, உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணப்படுது, உங்களுக்கு எந்த செலவு, என்ன பிரச்சனை, ஏன் சத்தம் போட்டு கிடைக்கிறீங்க, என்ன சீக்கிரம் அப்படின்னா என்ன, நீ உண்ண வேண்டியதா, அயம் பண்ண வேண்டியதா, தூங்க வேண்டியதா, உனக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வருது, மருந்து வருது, திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்னா நீ யாரு, நீ ஒரு ஜடம், நீ என்ன ஒரு ஜடம். இதற்கு முன்னால நீங்க உணர்வுள்ள மனிதர், இப்ப எப்பன்னு சொன்னா நீங்க அழுவா கொஞ்சம் அழுவாங்க. இந்த நிலைமை நிறைய முதியவர்களுக்கு உண்டு. இந்த நிலைமை அவர்கள் நிறைய நாடுகளை தெரியுமா, பள்ளி வாயில யாரையாவது பேசக்கூடிய இடத்தை, ஏன் மனைவி பேசுறதுக்கு இல்லை, பிள்ளைகள் பேசுவதற்கு இல்லை, குடும்பம் இல்லை, உறவு இல்லை,
பேசுறதுக்கு அவருடைய ஏஜில உள்ளவர்கள் கிடைத்தால் பேசுவார், அங்கதான் போவார். இது பெரிய பிரச்சனை சகோதரர்களே. இதனால் என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த தந்தையும் அந்த தாயும் பேசிக்கொள்ள முடிய சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை என்கின்ற நிலை பார்க்கிறோம். ஆனா இந்த கணவன் எதுக்காக வாழ்ந்தா? தந்த பிள்ளை, தன் மனைவி, தன் குடும்பம், தன் வாழ்க்கை, இந்த நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக தன் டோட்டல் வாழ்க்கை இழந்தவருடைய கடைசி நாள் கதி இது. கடைசி நாள் கதி எதுவரைக்கும் இன்கமுக்கான இன்னொரு ரூட் அமைஞ்சிரும். மூத்த மகன் சம்பாதிக்கிறான், இரண்டாவது மகன் சம்பாதிக்கிறான், மருமகன் வேற தாரா, அதுக்கப்புறம் இந்த ஆள் என்னதுக்கு, இந்த ஆளால எந்த யூஸும் இல்லை அப்படி என்று சொல்வதில்லை. பிராக்டிக்கல் தான் காட்டுது, அப்படி என்று சொல்வதில்லை. ஆனால் பிராக்டிக்கல் வாழ்க்கை அதை காட்டுகிறது. விரக்தி, சண்டை. ஏன் இவங்க அதாவது இளம் வயசுல சண்டை பிடிக்கிறது நியாயம் என்று சொல்லலாம். ஏதோ பிரச்சனை வருது, இதை முற்படுத்துற, நீ அங்க போறதா நான் இங்க வாழலாம் பிரச்சனை வரும்னு சொல்லலாம். அந்த வயசுல என்ன பிரச்சனை ஒண்ணே அவங்க தீர்மானிக்கிறதும் இல்லை. ஆனா சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஏண்டா சண்டை வருது என்று கேட்டால், இவர்கள் இருவருக்கும் இடையிலான கணவன் மனைவி என்று வாழ வேண்டிய காலத்தில் அந்த உறவு இன்மை என்பது நிச்சயமாக பிரச்சனை ஏற்படுத்தும். எல்லா விதமான புள்ளி விவரங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது சின்ன பிரச்சனையாக பார்க்க கூடாது. தாய் தந்தை பெற்றோர்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், முதியவர்களை அனுசரிக்கக்கூடியவர்கள், தன் குடும்பத்திலே பார்க்கக்கூடியவர்கள், சமூக சூழலை பார்க்கக்கூடியவர்கள், இந்த பிரச்சனைக்கான பின்னணியை நடந்து முடிஞ்சது தேவையா, இப்படி தேவையா, இது நடக்கலாமா என்று பார்க்கக்கூடிய, ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது, எந்த இஸ்லாமிய வழிகாட்டல் அங்கே தவறவிடப்பட்டிருக்கிறது என்பதை கட்டாயம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் சமூக சூழலில் உள்ள குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய அடிப்படையில் அமைத்து நிம்மதியாக இறுதி வரை பயணிக்கக்கூடிய சூழலை அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் வயோதிபம் என்பது வயதானவர் என்பதற்கும் இடையில டிஃபரெண்ட் பார்க்கணும். இன்னைக்கு உலகத்திலே சம்பந்தமா நிறைய பேசுறாங்க, எங்களை தவிர மற்றவங்க நிறைய பேசுறாங்க. வயோதிபம் என்பது வேறு, வயதானவர் என்பது வேறு. வயதானவர் என்றால் அவருக்கு ஏஜ், அவருக்கு 60, அவருக்கு 70. ஆனா வயோதிபர் இளமையாகவும், இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வயோதிபத்திலே இருக்கிறார். எப்படி வயோதிபர் இளமையாக இருக்கிறார் அப்படின்னா என்ன? அவரோட உள்ளத்துல தெம்பிருக்குது, குடும்ப வாழ்க்கையை அழகாக கொண்டு போறாரு, இன்னும் சந்தோஷமாக இருக்கிறாரு, மெருகூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாரு. இவன் இளைஞன் ஆகிக்கிறான், அவன் ஒரு 30 வயோதிபன் ஆகிட்டான். ஏன் எல்லாம் முடிஞ்சதுன்றான். இப்ப வேற 2 பிள்ளையை பெற்றிக்கிறான், என்ன வளரவும் இல்லை, அவன் செத்துட்டான் உள்ளத்தால. அவன் என்ன ஷேகுஹா, அவனுடைய என்ன, அவன் ஒரு வயதானவர் இளமையாக இருந்தும், இளம் வயதுல இருந்தும் கூட முதுமையில இருக்கிறான். வயதானவர் இளமையில் என்ன செய்யறார் இருக்கிறார். விஞ்ஞானம் என்ன சொல்லுது, என்னுடைய ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுது என்றால், ஒரு வயதானவர் இளமையாக இருக்கலாம், ஒரு இளைஞர் என்ன முதுமையில் இருக்க வாய்ப்புண்டு. எல்லாம் அவர் அணுகுகின்ற வாழுகின்ற அவருடைய சூழல், அவருடைய முறைமை அதை தீர்மானிக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, 3வது அம்சம் அது பிரதானம். நம்ம 40 வயசு 45 வயசுலயே நம்ம முதுமை அடைஞ்சிடுறோம், வயதாகவே இல்லை. ஏன் தெரியுமா? இப்பதான் உங்களுக்கு வயசாகிட்டு திருப்பி ஏன் சொல்லி 40 ஆரம்பிச்சிடறாங்க. எத்தனை 40 45ல நீங்க ஒரு தடுக்கி விழுந்தா கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? 20 வயசுல நான் ஹை ஜம்ப் பண்ணுவேன், இப்ப தடுக்கி விழுந்துடுறேன்னு நினைச்சு நீங்களே உங்களை உருவாக்கி கேள்றீங்க. என்ன, என்னால முடியாது, இப்ப வயசாகிட்டு அதனால என்னால முடியாது 40 ஆரம்பிச்சிடலாம். இன்னும் சில ஆய்வறிக்கையெல்லாம் இப்ப 35ல எல்லாம் நோயாளி என்று சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டோம், என்ன நடக்கும்? நிறைய பேர் நம்ம 38லயே முடிஞ்சது வயோதிபர் என்ற சிந்தனை அடைஞ்சிடறான். அடைஞ்சா 50 55 60 ஆகிற நேரத்துல என்னடா பிரஷர் இன்னும் வரலையே, சுகர் இன்னும் வரலையே, நம்ம 40ல வயசாகிட்டோமே, என்னடா இன்னும் வரலையே இவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப என்ன நிலைமை என்றால், அவசரமாக நீங்கள் முதுமை அடையக்கூடிய மனநிலையை சமூக சூழல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதில் இறுதி ஹஜ் செய்கிறார்கள். 63 ஒட்டகங்களை தன் கரத்தால் அறுத்தார்கள். எத்தனை ஒட்டகம்? 63. கொடுத்து பாருங்க, ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்கு விளங்கிட்டா, ஆட்டை அறுக்கிறதுக்கு கொடுத்து பாருங்க, அதுக்கு ஒரு 40 பிடிச்சி நீ அதை பிடி, கொம்ப பிடி, நீ காலை பிடி, என்ன நிக்க வேண்டிய நிலைமை நம்ம இருக்கிறோம். 63 ஒட்டகங்களை தன் 63 வயசுல என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் அறுக்கிறாங்க. காரணம் என்ன? நீங்க வயோதிபர் சொல்றதுக்கு யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில் ஒரு சில பழுத்த முடிகள் தான் என்ன செய்தன இருந்தன என்று அலசரதியல்லாஹு சொல்லக்கூடிய அளவில் ரசூலுல்லாஹ்வுடையது. அப்படின்னா வயதானவர் ஆனா இளமை உணர்வு. சிலர் என்ன செய்யறாங்க? இளைஞர் வயோதிப உணர்வு 35 40 என்னது அதை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இதெல்லாம் என்ன காரணம்? மத்தவண்ட கதை கேட்கறது, இஸ்லாத்தை மறக்கிறது, இஸ்லாத்தை படிச்சுக்கிறது, ஆனா இஸ்லாத்தை மறக்கிறது. லைஃப் ஸ்டைல் வேற, இஸ்லாம் வேற. ஆனா சொல்ற நேரத்தில் சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் என்ன கொஞ்சம் சொல்லிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், இந்த வயது அடைகின்றவர்களுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது என்ன தெரியுமா? அல்சைமர் நோய் இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்து இருக்குது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அப்படின்னா என்ன?
சோமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டிருப்பீங்க 65 வயசு. கொஞ்சம் டீ குடிச்சு முடிஞ்ச எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பீங்க மறுபடி. அது இன்னைக்கு 20 வயசுல எல்லாரும் பலமுறை கேட்கலாம், அது வேற. ஆனா மறந்து போய் கேட்கறது இருக்குது, எப்ப வந்தீங்க அப்படி என்றது. சில நேரத்தில் சிலருக்கு தன் பிள்ளை என்னது அடையாளம் தெரியாது, பார்வையில்ல, ஞாபகம் மறதி, ஞாபகம் மறதி நிலை. யாரு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் மிக சரியாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நோய் ஏற்படுவது மிக குறைவு என்று விஞ்ஞானம் சொல்லுது. அவர்களுக்கு இந்த நோய் ஏற்படுவது மிக குறைவு. பிரஷர், இவருக்கு பிரஷர் ஏறிட்டு பிரஷர் குறைஞ்சிட்டு என்றோம், எல்லாம் எதை பார்க்கிறோம், உணவை பார்க்கிறோம். ஆனா உணவால மட்டும் தானே பிரஷர் ஏற குறைகிறது இருக்குது. நம்ம கொடுக்கிற டென்ஷன்ல பிரஷர் என்ன செய்யும், அந்த ஆளுக்கு பிரஷர் ஏறிட்டு சொல்லுவோம், கோபத்துக்கு சொல்றோமா இல்லையா. ஆனால் ஒரு 60 வயது 55 வயது அடைகிற மனிதருக்கு குடும்பத்தில் பிரஷர் அதிகம், நோயாளியாக இயல்பாக என்ன செய்யறாரு மாறிவிடக்கூடிய மனநிலை பார்க்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய இணைப்பு இருக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வயது 63 வயது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன அன கதன்னு கேட்டாங்க, நான் நாளைக்கு எங்கன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, எங்கேயாவது தங்கிட்டு போட்டு நமக்கு வயசு என்ன நம்ம பேசுவோம், நமக்கு இருக்கிற 63 வயசுல எங்க மௌத்தாக போற டைம், இதுல நம்ம எந்த வீட்டுல தங்கினா என்ன நினைப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் யோசிக்கிறாங்க, நான் நாளைக்கு எங்க இருப்பேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அன்றைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாள் அல்ல, எல்லாருக்கும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போக ஆசைப்படுறாங்க. எல்லோரும் விரும்பி ஒத்துக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வருகிறார்கள் என்றால் இறுதி நாள் வரைக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கையில சரியா இருந்தாங்கன்னு அர்த்தம். இறுதி நாள் வரைக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கையோட உணர்வுல என்ன செய்வார்கள், சரியாக இருந்தார்கள் அர்த்தம். அந்த நேரத்தில் ஐநா கதன்னு கேட்பாங்களா, நாளை நான் எங்க இருப்பேன், நான் நாளை எங்க இருப்பேன் நினைப்போமா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், அப்படி கேட்டார்கள் என்று சொன்னால் அந்த உணர்வு ஈர்ப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். வெறுமனே பாலியல் மட்டுமல்ல, திருமண உணர்வு கணவன் மனைவிக்கு அதை பரிமாறிக்கொள்வது இறுதி தருணம் வரைக்கும் என்ன இருக்கணும். இருந்தால் அவர்கள் இது போன்ற ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்படுவதிலிருந்து மிகவும் தூரமானவர்களாக இருப்பார்கள். விஞ்ஞானம் என்ன செய்து சொல்லுது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே சிறந்த முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் முத்தாய்ப்பாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி இருக்கிறேன். எல்லா பின்னணியும் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு மிக பிரதானமான காரணம் அவர்களுடைய ஒழுக்கக்கேடு, அவர்களுடைய நோய், அவர்களுடைய சண்டை, சமாதானம் அல்லாத வாழ்க்கை. இந்த பெற்றோர்களுடைய எல்லாமே சம்பாதித்து எந்த குடும்பத்துக்கு தான் உழைத்தேனோ, எந்த குடும்பத்தினால் நான் இந்த நிலை அடைந்தேனோ, எந்த வயோதிபத்தை அடைந்தேனோ, எந்த குடும்பத்திற்காக நான் ஆரோக்கியத்தை இழந்தேனோ, எந்த குடும்பத்திற்காக இபாதத்துக்கள் வணக்கங்கள் எல்லாம் இழந்தேனோ, ஹலால் ஹராமல் பார்க்காம உழைச்சேனோ, அந்த குடும்பம் இந்த ரிசல்ட் என்ற மனோநிலையுடைய விளைவுதான் இந்த மூன்றும். இந்த மனனுடைய விளைவுதான் இந்த மூன்றும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்தால், பெற்றோர்கள் இருந்தால், சமூக சூழலில் இருந்தால், உறவினர்கள் இருந்தால், அங்கே இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை அவர்களுக்கு அப்ளை பண்ண வேண்டிய கடமை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதை விட மிகப்பெரிய கொடூரம் என்ன, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இதாவது வீட்டில் இருந்தா கொஞ்சம் கவனிச்சுக்கலாம், முதியோர் இல்லத்திலேயே தள்ளி விட்டாங்கன்னா அவனோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்க என்ன செய்ய நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒழுக்கக்கேடுகள் சமுதாயத்திலே பெரியவர்களால் நடக்கிறது. ஒரு சமுதாயத்திலே வயோதிபர்களுடைய குடும்ப வாழ்க்கை நிறைய சண்டையாக இருக்கிறது, முன்னுதாரணம் என்று இருக்கிறது. நிறைய நோயாளிகள் உருவாகிறார்கள் என்பது வெறும் உடல் ரீதியான விஷயங்கள் மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் நம்ம கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டல்களை ஆரம்பத்தில் புறக்கணித்து விட்டு கடைசியில் நிம்மதி தேடக்கூடிய சூழ்நிலையும் இதை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு வடிகாலாக, ஒரு வழிகோலாக, வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.